வெல்கம் பேக் அவர் சேனல். நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு கொடைக்கானலுக்கு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அந்த விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்து எடிட் பண்ணிட்டு போட போகிறேன் இந்த விளாக். ஆக்சுவலாக ட்ரிப் வந்துட்டு நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் போயிருந்தோம். அதாவது டிசம்பரில் போயிருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். ஆக்சுவலாக எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு பேக்கேஜாக வந்துட்டு போயிருந்தோம். ஃபுட் மட்டும் நாங்கள் வெளியே ரெடி பண்ணிக்கிட்டோம், அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி ரூம்ஸ், அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு ட்ரிப், நாங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பேக்கேஜாக தான் நாங்கள் போயிருந்தோம். ட்ரிப்போட ப்ரீவியஸ் ஃப்ளாகில் வந்துட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிருந்த மாதிரி போட்டிருப்பேன். அந்த பஸ் ட்ரிப் எல்லாமே வந்துட்டு நாங்கள் பேக்கேஜாக தான் போயிருந்தோம். வந்துட்டு கூட ரொம்ப உள்ளெல்லாம் வந்துட்டு புக் பண்ணலை. நம்ம போய் பஸ்ஸில் இறங்குனதுமே ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை. ஸோ அது பக்கத்துலேயே தான் நாங்கள் வந்துட்டு மெயின்லேயே புக் பண்ணியிருந்தோம். இறங்குனதுமே எங்களை வந்துட்டு ரூமில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அகைன் வந்து நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் வந்துட்டு 506. இதோடைய ரூம் டூர் தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரிசப்ஷனில் வந்ததுமே வந்துட்டு கொஞ்சம் பால்கனி இருக்க மாதிரி ரூம் தான் வந்து கேட்டிருந்தோம். அதனால எங்களுக்கு அங்கே இருந்த ரிசப்ஷன் மேனேஜருமே வந்துட்டு 2-3 ரூம்லாம் வந்து காட்டிட்டு இருந்தாங்க. பால்கனியும் காட்டினாங்க, வித்தவுட் பால்கனியும் காட்டினாங்க. நாங்கள் ஃபைனலாக இந்த ரூம் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டோம். இது உள்ளே வந்ததுமே நம்மளுக்கு சூப்பரான ஒரு பெட், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம், மேக்கப் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு ஒரு மிரர், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ்லாம் வச்சுக்கிறதுக்காக அங்கே ஒரு பீரோ மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு உள்ளே காஃபி இந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு 2 சோஃபாஸ் இப்படி இருக்கும். அப்படியே நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தால் ஒரு சூப்பரான வியூ வித் ஊஞ்சலோட இருக்கும். கரெக்டாக நாங்கள் வந்துட்டு யதார்த்தமாக பிளான் பண்ணியிருந்தோம். பட் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு 3 டேஸ் செம்ம மழை. சென்னையில் ஃபுல்லாமே ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டைம் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஃபுல்லாக செம்ம மழை, குளிர், அதுக்கப்புறம் லிப்ஸே ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம கூலிங்காக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக இங்கே ஒரு சவுண்டு. years later. வந்து இறங்கி ஃப்ரெஷ்அப் ஆனதுமே நம்மளுக்கு வந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது கீழே வந்துட்டு ஹோட்டல். பட் நாங்கள் பேக்கேஜில் எங்களுடைய ஃபுட் இல்லாததுனால நம்ம வந்துட்டு தனியாக பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்துட்டு கீழே சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு ரெடியாக இருக்கும்போது நம்மளை வந்துட்டு ஒரு தாத்தா வந்து ட்ராப் பண்ணியிருப்பாரு. அவர் தான் நம்மளை அந்த டே ஃபுல்லாமே நம்மளை சுற்றி காட்டினாங்க. 9:45 தாத்தா வரேன்னு சொல்லிட்டாரா பிக்கப் பண்ணுறதுக்கு. பட் அப்போ தான் நாங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணார். அப்போ நாங்கள் இது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னது, சரி சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தார். போனதும் நாங்கள் சொன்ன தாத்தா வந்துட்டு இவர் தான் வந்துட்டு நம்மளை 2 டேஸ் வந்துட்டு நம்மளை டேக்கர் பண்ணிக்கிட்டாங்க. போகிறது ஃபுல்லாமே வந்துட்டு எங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும், இங்கே இத்தனை வருஷம் முன்னாடி இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஸ்டோரி பேசிட்டே தான் நாங்கள் போனோம். போனதுமே இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே டிக்கெட் எடுத்து இதை சுற்றி நீங்கள் அந்த பக்கம் வந்து நில்லுங்க, நான் வந்துட்டு காரில் அங்கே வந்து வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்துட்டு இங்கே டிக்கெட் எடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு வியூ மாதிரி தான் இருக்கும், சுற்றி பார்க்குற மாதிரி. ஏதாவது நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். பட் நாங்கள் எதுவும் இங்கே பெருசாக வாங்கலை. கரெக்டாக தாத்தா வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போய் தான் வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கே குளிர் இருக்கும் தெரியும். பட் இந்த அளவுக்கு குளிர் இருக்கலாம் நினச்சே பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு பிளேஸாக வந்துட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு போனதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு குளிர் தாங்காமல் ஒரு ஸ்வெட்டர் வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு உள்ளேயே போய் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லி. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு குணா கேவுக்கு வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். இங்கேயுமே ஒரு சில டிக்கெட்ஸ் தான் இருக்கும். நம்ம போகிற எல்லா பிளேஸுமே ஒரு 20-30 அந்த மாதிரி பர் டிக்கெட் இருக்கும். குரங்குகள் ஜாக்கிரதை. எவ்வளோ கூட்டம் பாரு, எவ்வளோ கூட்டம் பாரு. கீழே
இந்த குணா கேவ் வந்துட்டு ஒரு சின்ன மெமரிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பே கொடுத்து தான் எடுத்தோம். 50யா 100ஆ இல்லை 150யான்னு தெரில நாங்கள் எடுத்தது. ஸோ ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது நாங்கள் வந்துட்டு என்ன எடுத்தோன்றது ஞாபகம் இல்லை. முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருவாங்க, அதாவது பிரிண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நம்மளுக்கு ஷேரும் பண்ணிடுவாங்க. எடுத்த ஃபோட்டோவை நான் சைட்லேயுமே அட்டாச் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்க, சும்மா போட்டு பாடக்கூடு பாடக்கூடு. இது போட்டுக்கலாமா? அங்கேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கிளம்பியாச்சு, பைன் ஃபாரஸ்ட். ஐயோ, கொடைக்கானலில் வந்து இப்போது ஃபைன் ஃபாரஸ்ட், ஸோ அங்கே தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வைப் தான், எல்லாமே ஃபுல்லாக கேரளா சைடு பசங்க தான், ஃபுல்லாக குரூப்பாக டான்ஸ் ஆடிட்டு எல்லாமே ஃபுல்லாக குரூப் டான்ஸு என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் நவம்பர் வரையா செம்ம குளிர் இந்த சைடு. தோ இவங்க பாருங்கம்மா. யார் மேடம் நீங்கள் கொடைக்கானல் என்ன மேடம் பண்ணுறீங்க? யூடியூப் மேடம் நீங்கள்? ஐயோ, குளிர் தாங்க முடியல மேடம். வைங்க போகலாம். அப்பா தள்ளி விட்டுறாத பார்த்தேன். அந்த அவளே எவ்வளோ கிட்ட காமிச்சோம். பார்த்துட்டு கீழே வந்ததுமே கொஞ்சம் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, சூடாக ஏதாச்சும் சாப்பிட்லாமேன்ட்டு வந்து பார்த்தா இங்கே வந்து மோஸ்ட்லி மேகி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. நாங்கள் வந்து சூடாக காலிஃப்ளவர் பக்கோடாவும் ஆர்டர் பண்ணிவிட்டு சரி அப்படியே நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் நேம்னா அப்பர் லேக். இங்கே பாரு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்பர் லேக். எங்கே போனாலுமே அதுவும் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பீச், மூலக்கடை, அப்பர் லேக். ஆனதுமே நம்மளை வந்துட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களை லேக் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டிரைவரும் சொல்லிட்டாங்க. சரி அங்கே போயிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து போட்டிங்கும் போகலான்ட்டு தான் பிளான். பட் நாங்கள் வந்ததுமே செம மழை பிடிச்சிட்டதுனால சும்மா மட்டும் ஏதாச்சும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எக்கச்சக்கமான கடைங்க வந்துட்டு போட்டிருப்பாங்க. பட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நிறைய ஸ்வெட்டர்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட், அதுக்கப்புறம் இயரிங்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எல்லாமே ரேட் மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டோம். சரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையிலுமே ஒரு ரேட் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஒரே கடையில் வாங்காமல் ஒரு 4-5 கடை போய் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கடையிலே நம்ம வாங்கிட்டோம்னா அவங்க ஒரு ரேட் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போக அங்கே வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக ஆகலாம், அதிகமாக ஆகலாம்.
நம்மளும் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டே போனோம். ஆனால் எல்லாமே வந்துட்டு நல்லாவும் இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஒன்று ஒன்று பார்க்கறதுக்கு 1500 2000லாம் கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அது ரொம்ப ரேட் போல. ஒரு சின்ன ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் டேஸ்ட் வேற லெவல். சீரக சம்பா ரைஸில் தான் வந்துட்டு இருந்துச்சு மட்டன் பிரியாணி. ஒரு ஸ்வெட்டர் ஒன்று வாங்கியிருந்தோம். பட் அது அந்த அளவுக்கு குளிர் தாங்கலை. அதனால எனக்கும் பரத்துக்கும் இன்னொரு ஸ்வெட்டர் வாங்கலான்ட்டு அந்த டிரைவர் தாத்தா கிட்டே எங்கே கம்மியாக இருக்குமோ அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோம். அது வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் ஷாப் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப வருஷமாக கூட இந்த கடை இருக்குன்ட்டு இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்தோம். டிஃப்ரெண்ட்ஸ் மாடல்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த கலர் கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கே பிரைட்டாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. பரத்துக்குமே 2 3 ஸ்வெட்டர்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். அதில் வந்துட்டு இந்த பிளாக் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூமே வாங்கணும். 2மே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. சைஸ்க்காக தான் நாங்கள் வந்துட்டு போட்டு பார்த்தோம். அவங்களுமே வந்துட்டு போட்டு பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்துட்டு 2 3 இது போட்டு பார்த்தோம். பட் எல்லாமே வந்துட்டு 500 கூட இல்லை, 300 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு மெயினாக நான் ஒன்று தான் எடுத்தேன். பரத்துக்கு 2 வாங்கிட்டோம். அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, குளிருமே அவ்வளோ அளவுக்கு தாங்குச்சு. பரத்துக்கு இந்த பிளாக் கலர் செம்மையா இருந்துச்சு. இந்த ஸ்வெட்டர் பார்த்ததுமே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். மோஸ்ட்லி இதை பார்க்கும்போது இந்த பைக் ரைட் போகிறவங்கலாம் போட்டிருக்க மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேவையான ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தாத்தா வந்து நம்ம அங்கேருந்து ரூம் கிட்ட போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அன்னைக்கு ஈவினிங்கோட முடிஞ்சிருச்சு. எங்களுக்காக தான் அன்னைக்கு ஒரு 1 ஹவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை ரூமில் போய் ட்ராப் பண்ணி எங்கே போகிறதுனே தெரியல. சரி எங்கேயாச்சும் பக்கத்தில் பீட்சா கடை இருக்கும்னு சொல்லிட்டு மேப்பில் செக் பண்ணி பார்த்தா ஒரு டோமினோஸ் கடை இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி பார்த்தோம். டெலிவரி ஆகலை. அதனால போய் நம்ம நேராகவே பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஒரு பீட்சா வாங்க இவ்வளோ நேரம். அம்மா குளூரா பனியா, ஐயோ இந்த கிளைமேட்லாம் எப்படி தான் இவங்களாம் இருக்காங்கன்னே தெரியல. ஸோ அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸாக இருந்துச்சு. ஓகே, பட் இந்த சொட்ரு அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். இன்னும் 2 டேஸ் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே, பார்ப்போம். டே 2ல் பார்க்கலாம். இனியோட வீடியோ இவ்வளோதான். பை பை. வந்து நான் பால்கனி காட்டினேன். பட் நைட் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம மழை. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 3 டேஸ்க்கு வந்துட்டு அன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட்லாம் இருந்ததா. அந்த டைம் மழை விடிய விடிய பேஞ்ச மயமாவே தான் இருக்கு.